குழந்தையாக இருந்த நேரம் வியாதி ஏற்பட்டு யாரும் குழந்தைகள் எல்லாம் சிறிய குழந்தைகள் நாங்கள் தூக்கி கொண்டு போய் டாக்டர் மோகன் ரெட்டி அவர்களிடம், ஐயா எங்களுடைய குருநாதன் இப்படி என்று சொன்னேன். இன்று நினைத்தாலும் என்னால் அதை அவருடைய பெருந்தன்மையை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நீங்கள் கவலை வேண்டாம், உங்களுடைய குருநாதன் என்னுடைய தந்தை, நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் காப்பாற்றுகிறேன், நான் காப்பாற்றி உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன எங்களுடைய தெய்வம் டாக்டர் மோகன் ரெட்டி அவர்கள். அதே போன்று அவர் காப்பாற்றி இன்றளவும் இன்றைக்கு பிரம்மஸ்ரீயாக விளங்கி இப்படி ஒரு ஆலயத்தை நமக்கு தருவதற்கு சுகுமாரசாமி அவர்கள் காரணமாக இருந்தவர் டாக்டர் மோகன் ரெட்டி அவர்கள். அதே போன்று நம்முடைய ஆலயத்தின்பால் ஒரு காவல்துறையை சேர்ந்த அவர் இங்கு வந்திருக்கின்றார். அவர் ஒரு ஆய்வாளர். அவர் சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்பு டாக்டர் மோகன் ரெட்டி அவர்களுடைய மருத்துவமனையில் ரொம்ப மோசமான கட்டத்தில் அட்மிஷன் செய்யும் போது அவருடைய குழந்தைகள் வில்லிவாக்கம் ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய குருநாதன் சுகுமாரசாமி, சக்திசாமி எல்லாம் எங்களுக்கு பழக்கம் அப்படி என்று சொன்னவுடன் உயிரோடு போராடி கொண்டிருந்த அவரை நான் மீட்டு தருகிறேன், நீங்கள் எந்த ஐயப்பன் கோயிலை சொல்கிறீர்களோ அந்த ஐயப்பன் உங்களுக்கு அனுகிரகம் புரிவார் என்று சொல்லி மீட்டு தந்து இந்த டாக்டருக்கு அருகமாக நின்று கொண்டிருக்கின்றார் அந்த உதவி ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர். அவருடைய குழந்தை எங்களுக்கு தெரியாது, ஆலயத்தில் வந்து அழுது அந்த குழந்தை எங்களிடம் சொன்னது, இந்த ஆலயத்தின் மூலமாக உங்கள் பெயரை சொல்லி டாக்டர் எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்தாரு. நாங்கள் அவ்வளோ பெரியவர் இல்லை, டாக்டர் இருக்கிற இடத்தை எட்டி பிடிக்க கூட எங்களால் முடியாது, எங்களுக்கு வயசு பத்தாது, அந்த அளவுக்கு தகுதியும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு கணவான் மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தியவர். கடந்த வாரம் இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லலாம். குறிப்பாக இன்னொன்று, நான் வந்து அலுவலகத்தில் பணிபுரிந்த நேரம் டிவிஎஸ்ஸில் நான் பணிபுரிந்தேன், எல்லோருக்கும் தெரியும். என்னுடைய தாயார் ரோட்டை கடந்திருக்கிறார்கள். அப்பொழுது வந்து ஒரு 2 வீலர் மோதி அவர் கீழே விழுந்து யாரோ ஒருத்தர் என்னுடைய தாயாரை அவர் கொண்டு போய் மருத்துவமனையில் டாக்டர் மோகன் ரெட்டி அவர்களிடம், வில்லிவாக்கம் சின்ன குருசாமியுடைய தாயார் அப்படி என்று சொல்லி அங்கு சேர்ப்பித்து விட்டார். அன்றைய தினம் நம்மளுடைய ஊரின் பேரூராட்சி தலைவராக இருந்த முத்து அவர்களும் தெரிந்து அவரும் சென்று விட்டார். உடனடியாக அவருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செய்து அவரை காப்பாற்றி 14 தையல்கள் போட்டு, எனக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், ஒன்றுமில்லை, உங்கள்கிட்ட சில விஷயம் பேசணும் அப்படி என்று, ஆனால் வரணும் அப்படி என்று சொன்ன காப்பாற்றியவர் என்னுடைய தாயார் மட்டுமல்ல, இது போன்று எத்தனையோ வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், ஏழை எளியவர்கள் எல்லாம் அவர்களுடைய மருத்துவ சிகிச்சையால் அவர்களுடைய உதவியால் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ ஆலயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நான் சொல்ல வந்த விஷயம், அந்த ஆன்மீக பெரியவர், அந்த மகாலட்சுமி கடாட்சி பொருந்திய டாக்டர் அவர்களை சென்ற வாரம் நாங்கள் சென்று அணுகியிருக்கும் போது, டாக்டர் நம்முடைய பொன்மன செம்மன் கேட்டவருக்கு கேட்ட வரமெல்லாம் கொடுக்க காரணி கருணாகரன் ஐயப்பனை கொண்டு கோயிலாக அடிய போகலாம் எங்களுக்கு வாரி வாரி அடங்கிய அந்த அன்பு தெய்வம் அதில் கலர்ச்சியை பார்க்கவில்லை. என்னுள் கேள்விகள் எழுந்து கொண்டே வந்தது. அந்த குருநாதன் இப்படி ஒரு ஆலயத்தை அமைத்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் டாக்டர் மாறி சீனிவாசன், அன்பு சகோதரர் சீனிவாசன் போன்று, பல கிருஷ்ணமூர்த்தி போன்று பல அன்பு சகோதரர்கள், ஏஆர் ராஜேந்திரன் போன்று, DK ராஜப்பாவை போன்று உள்ள இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் பெரிய மகானுபாவன்கள்லாம் அறக்காவலர் குழு இருக்கின்றார்கள். டாக்டர் மோகன் ரெட்டி அடுத்த வரப்போகிற மாற்றி அமைப்புகளை உதவி சேர்மனாக வரப்போகிறார். அதை உங்களுக்கு இப்போ தெரிவித்துக் கொள்கிறேன். சேர்மன் மோகன் அவர்கள், உதவி சேர்மன் டாக்டர் மோகன் ரெட்டி அவர்கள். இதெல்லாம் சுகுமாரசாமி அவர்களுடைய உழைப்பால் இந்த உருவாக்கப்பட்ட ஆலயத்தில் அறக்காவலர் குழு, சபை நிர்வாகம், இந்த சபை நிர்வாகத்தை சென்ட்ரல் செக்ரட்டரியாக இந்த ராஜ் நடத்துகின்ற வேளையில் கடைசியாக இந்த 2வது கும்பாபிஷேகம் போது கோவிலிற்கு கதவு கிடையாது, கதவு இல்லாத ஒரு ஆலயமாக தான் இருந்தது. இந்த கதவை இந்த ஆலயத்துக்கு அரணாக அமைத்து, ஆலயத்தை நாங்கள் இல்லாத போது அந்த ஆலயத்தை தன்னுடைய வீடாக பார்த்து வருகின்ற என்னுடைய அன்பு
சகோதரர் அருமை தம்பி சீனிவாசன் இந்த ஆலயத்திற்கு கதவு சாதாரண இரும்பு கேட்டாக இருந்தது ஒரு பெரிய கதவாக, குறிப்பாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த கதவை செய்து கொடுத்து அந்த கதவுக்கு தகுந்தார் போன்று ராசியாக அமைய வேண்டும். மகாலட்சுமி கலாச்சாரத்துக்கு பொருந்திய கிரானைட் பொருந்தி கொடுத்தவர் அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, டாக்டர் மோகன் ரெட்டியை போட்டு டாக்டர் எப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரை நூற்றாண்டுகளை எட்டி பிடிக்கின்ற இந்த திருக்கோயிலுக்கு 47 ஆண்டுகளும் ஒரு ஆண்டுகள் விடாது, ஒரு விழாக்கள் விடாது நன்கொடை நல்கி எங்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து, குறிப்பாக சொல்ல வேண்டும், ஊக்கம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. எனக்கு இந்த மாதிரி உடல்நலம் கொண்டு அவரை நான் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் ஏன் இங்கு வர வேண்டும், நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதானே, எல்லா பிள்ளைகளும் உலகளாவிய நாட்டில் வேலை கொண்டு இருக்கின்றது, உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்கள் நண்பர்கள் யாராவது சொல்லியிருந்தால் நான் செய்ய வேண்டியதை செய்வது, அது என்னுடைய கோயில், நான் செய்கிறேன் அப்படி என்று சொல்லி நீங்கள் ஓய்வெடுங்கள் சொன்ன ஒரு பெரியவர். அப்பேற்பட்ட ஆலயத்திற்கு அதே போன்று உதவி செய்து வருவர் தான் தம்பி சீனிவாசன் அவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த அன்னதான வைபவம் சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் பார்த்தீர்கள். தன்னுடைய பார்வையில் தான் நின்று பூஜை நடத்தி அத்தனை பேர்களுக்கு பரிமாறக்கூடிய நல்ல ஒரு வைபவத்தை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அதே போன்று காலை எத்தனை மணிக்கு டாக்டர் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள், எத்தனை மணிக்கு உணவு அருந்துகிறார்கள், எத்தனை மணிக்கு தூங்கச் செல்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எந்த நேரத்தில் போனாலும், நானும் என் குருநாதனும் அந்த காலத்தில் சொல்கின்ற பொழுது எடுத்தவுடன் 10,000 ரூபாய் கட்டாக எடுத்து என்னுடைய குருநாதன் கையில் கொடுத்து நமஸ்காரம் செய்து முதல் தவணையாக ஆரம்பித்து வைப்பார் அந்த மகாலட்சுமி. எங்களை பொறுத்தவரையும் நம்முடைய கோயிலுடைய மகாலட்சுமி அவர். நான் இதை திருப்பி திருப்பி சொல்வதற்கு காரணம் என்றால், அந்த மகாலட்சுமியை போன வாரம் சென்ற போது எங்களுடைய தந்தை அருமை பெரியவர் முகத்தில் நான் காணவில்லை. அந்த அருள் கடாட்சம் திரும்ப அவரிடம் வர வேண்டும், அவரை எல்லாவற்றிலும் ஜெயிக்க வேண்டும், அவை கங்கை நதியாக விளங்க வேண்டும், குருநாதன் ஐயப்பன் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நான் ஒன்று ஐயப்பன் சரணம் சொல்கிறேன். எல்லோர்களும் டாக்டர் மோகன் ரெட்டி அவர்கள் மேன்மேலும் வளர்ந்து எல்லா வளமும் பெற்று இந்த மகாமண்டபத்தை முடித்து கொடுத்து அந்த மகாமண்டபம் பெயர்த்தொழுக்கு அவர் காரணகர்த்தாக விட வேண்டும், ஆண்டவன் அவருக்கு நீண்ட ஆயுள் தர வேண்டும் என்று பகவானை வேண்டிக் கொண்டு நான் ஐயப்பன் சரணம் அளிக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து சரணம் சுவாமியே சுவாமியே சுவாமியே. எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் பாதங்களை எல்லாம் பணித்து நன்றி சொல்கிறேன். கொடுத்த அருமை பெரியவர் என் தந்தை, என் குரு, என்னுடைய ஆசான், இந்த கோயிலுடைய பவுண்டர். எனக்கு வார்த்தை இல்லை, என்னை போன்று நான் இப்போ ஐயப்ப கூட்டு போறாரு. போனதற்கு நானும் குருசாமி போயிட்டோம். இவங்களெல்லாம் வந்து தரிசிக்கிறதுக்கோ ஒரு பாக்கியத்தை உண்டு பண்ணவர் நம்முடைய குருநாதன் பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்கள். அவர் வந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 10 நாள் நம்ம ஐயப்பனுடைய பெருமை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். பிரம்மஸ்ரீ சுகுமாரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆலயத்தில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற ஐயப்பனுடைய சக்தியை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் நம்முடைய இருக்க மேல்சாந்தி சபரிமலையில் கீழ்சாந்தியாக வேலை செய்தவர். இது ஒரு பெரிய பாக்கியம். சபரிமலையில் மேல்சாந்தியாக இருப்பது உலகத்திலேயே அரியது. அந்த அரிய பெரியவர், அந்த ஸ்தானம் வகித்தவர் நமக்கு இன்னைக்கு மேல்சாந்தி. அடுத்தபடியாக அந்த ஆலயத்தை உருவாக்கி தந்து இப்படி ஒரு வைபவங்களை நடத்தி தருகின்ற நம்ம அருமை பெரியவர் கோமா ஸ்டேஜுக்கு போய்விட்டார். 10 நாட்கள் கோமா ஸ்டேஜில் இருந்தால் இது சத்தியம், ஐயப்பன் சத்தியம். 10 நாள்கள் எனக்கும் உள்ள உறவு டாக்டர் மோகன் ரெட்டி அவர்களை விட தம்பி சீனிவாசனுக்கு நிறைய தெரியும். அண்ணா என்று வாய் நிறைய அழைக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரன் இதை சொல்லி அழுதேன். என் குருநாதனை ஐயப்பன்கிட்ட சொல்லி காப்பாற்று என்று அழுதேன். காதில் சென்று குருசாமி என்று அழைத்தேன். அப்பொழுதுதான் நம்முடைய குருநாதன் உடம்பில் துளி அதிர்வு தெரிந்தது. அதற்கு பிறகு அவர்களுடைய புதல்வர்கள் எல்லாம் பாறையில் இருந்து வந்து விட்டார்கள். ராஜு பக்கத்திலே இருந்தார். கூப்பிட சொன்னாங்க, கூப்பிட்டாங்க. 10வது நாள் 10 நாள் நம்மளுடைய ஆலயத்தில் அர்ச்சனை செய்தேன். குருசாமியினுடைய பெயரால்
10 நாள் அர்ச்சனை செய்தேன். நம்முடைய மேற்சாந்தி அவர்கள் அர்ச்சனை செய்தார். 11வது நாள் நன்றாக உயிர் பெற்று எழுந்து நடந்து வந்து ஆலயத்தை சேர்ந்தார். இந்த சமயத்தில் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நம்மையெல்லாம் ஆற்றுவித்து காப்பாற்றுகின்ற ஐயப்பனுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு என்னையும் 3 தடவை பெரியவர்களின் பணி தொடரணும், இந்த ஆலயம் வளரணும் வேண்டிக் கொண்டு அவர்களையும் கேட்டுக்கொண்டு தவறுகள் ஏதாவது இருக்கும் அந்த இருவரும் அன்பு சகோதரர் சீனிவாசனும் டாக்டர் அவர்களும் மன்னித்து டாக்டர் அவர்களிடம் நான் மீண்டும் அந்த மகாலட்சுமியை நான் முகத்திலே பார்க்க வேண்டும், ஐயப்பன் அனுகிரகம் பண்ணுவார். அதே மாதிரி சீனுவும் நிறைய கஷ்டங்களை பார்த்தவர். சீனுவும் டாக்டரும் ஒற்றுமையிட்டு சொன்னது நம்ம அத்துணை பேர் சார்பாகவும் மாலையில் வைத்து பொன்னாடை பத்துவார் டாக்டர் மோகன். அல்லல் போ வல்வினை போ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகாத்துயரம்போ நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத
மகிழ்ந்து பெற்ற செல்வனாமவன் ஆதி பராசக்தி மகிழ் மைந்தனாமவன் இணையில்லாத தெய்வமவன் இன்பமளிப்பவன் ஈடில்லாத சபரிமலை வாழும் எங்கள் ஐயப்பன்
உள்ளமெனும் கோவிலிலே வாழ்பவன் அவன் ஊழ்வினைகள் மாய்த்துவிடும் உத்தமனவன் எருமேலிதனில் வாழும் எங்கள் ஈஸ்வரன் எருமேலிதனில் வாழும் எங்கள் ஈஸ்வரன் ஏழுமையில் வேலவனின் அருமை சோதரன் எங்கள் ஐயப்பன் ஏறுமையில் வேலவனின் அருமை சோதரன் எங்கள் ஐயப்பன் எங்கள் ஐயப்பன் ஐங்கரின் தம்பியவன் எங்கள் ஐயப்பன் ஐந்து மலைக்கரசன் எங்கள் ஐயப்பன் ஒளியாக நின்று நம்மை என்றும் காப்பவன் ஓங்கார பொருள் என்னும் இதநாயகன் ஐயப்பன் ஔவைக்கு அருள் புரிந்த முருக சோதரன் அம்புவில்லும் கையில் ஏந்தும் அழகு பாலகன் அவன் எங்கள் ஐயப்பன் எங்கள் ஐயப்பன் 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 ஆளவாருங்கள் அதை ஆளவாருங்கள் நாமத்தை எல்லோரும் பாருங்கள் அதை ஆளவாருங்கள் நாமத்தை எல்லோரும் பாருங்கள் அதை ஆளவாருங்கள் தயவும் கருணையும் கொண்டவன் ஐயப்பன் தயவும் அவையும் ஆண்டவனை எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை பாடுங்கள்